பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவளம் போயிருந்தோம், நிறைய எறா வந்து வாங்கிட்டு வந்தோம். போட்டில் வந்து அப்போ தான் இறங்குச்சு, ஃப்ரெஷ் எறா இது, சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 2 கிலோ இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 1000 ரூபாய் தான் சொன்னாங்க. அப்புறம் 500 ரூபாய் கேட்டு அப்புறம் 600 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள், இது வந்து டைகர் பிரான். டைகர் பிரான் அப்படின்னா இது மேலே பிளாக்காக போட பாருங்க, டைகர் மாதிரி. அதனால டைகர் பிரானு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சைஸ் பெருசாக இருந்துச்சு. அதனால் இது நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து இதே நம்ம போண்டா பண்ணலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாண்டிச்சேரி பண்ணிங்கனாக்கா எறா போண்டா சாப்பிடுவீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எறா போண்டா. நல்லா இதை ஆஞ்சிட்டு கட் பண்ணி மாவில் போட்டு பிசைஞ்சு போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரலாம். தலையை வந்து பிடிச்சிடணும். இந்த டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த தோலெல்லாம் ஃபுல்லாக உரிச்சிடணும். தலையை உரிக்கும் போதே அந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பு நரம்பு வந்துருச்சு, அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நரம்பு வரல அப்படின்னாக்கா ஒரு கத்தியால் எடுக்கலாம். இது இருக்கு பாருங்கள், இது வந்து தலை எடுக்கும் போதே வந்துடும், சிலதில் மட்டும் வராது. நம்ம அப்படி இழுத்தாலே வந்துடும் பாருங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், மாவுலையும் கொஞ்சம் நம்ம போடணும், அதனால் இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சி இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிருவோம். மாவு இது மாதிரி மசாலா போட்டு தான் பிசையணும். நார்மலாக பஜ்ஜிக்கு மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த இறால் போண்டாக்குன்னு ஸ்பெஷலாக மாவு பிசையணும். அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு தான் நம்ம பிசைய போகிறோம். இது ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது ஊறட்டும், அப்படியே உப்பு காரம்லாம் நல்லா ஏறிட்டு நல்லாயிருக்கும். மாவு கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் டிப் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம். நிறைய இறால் இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு இருக்குது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி வந்து 1/4 ஸ்பூன் போதும், கொஞ்சமாக போட்டிருக்கேன். என்னாக்கு நம்ம இறால்லையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது கம்மியாக போட்டிருக்கேன். மாவுக்கு காரம் தேவையில்லைங்களா, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
தேவையான அளவு போட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. சாதாரண வாழைக்காய் பஜ்ஜிக்கு பிசைவோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளால் எடுத்து போட முடியாது. அதனால் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் கெட்டியாக நல்லா இருக்கும். பாருங்கள், இறாவை வந்து இதில் அமுக்கி டிப் பண்ணி இப்படி எடுக்கும்போது மாவு வந்து வரணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படி வராது. மாவு வந்து அந்த இறால்லே ஒட்டாது. இது 10 நிமிஷம் இதுவும் ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போண்டா பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இங்கே சூடு ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக போட்டு நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மீடியத்தில் வச்சுக்கணும். மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணேன்னா மேலே கருகிடும், உள்ள இறால் வேகாமல் இருந்துடும். நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஐயே வச்சோன்னு வச்சுக்கோங்க, இறால் வந்து உள்ள வேகாது, மேலே இருக்கிற அந்த போண்டா மாவு வந்து கருகி போயிட்டு இருக்கும். அதனால் நம்ம மீடியம் இல்லைன்னா அதோட கூட கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிறேன். எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இறால் பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காரம் மசாலாலாம் போட்டு இதுலேருந்து ஒரு 4 இறால் கிட்ட எடுத்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு போண்டாவில் ஒரு 4 இறால் கரெக்டாக இருக்குது எனக்கு. கொஞ்சமாக போடணுன்னா 2 இறால் கூட சேர்த்து போடணும்னா நான் 4 போடுறேன். அப்படி தான் போடுவாங்க அந்த கடையில். 4 இல்லைன்னா 5 கூட அந்த அம்மா எடுத்து போடுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாவில் அப்படியே இதை டிப் பண்ணி விடலாம். குண்டா தான் இருக்கும், இதை தான் போடணும். ஒரு 4 இறால் எடுத்துட்டு அப்படியே உள்ளார கையை அமைக்கிட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குங்க, எண்ணெய் தேய்ச்சி மேலே பட்டுட போகுது. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி போடணும். கொஞ்சம் இறால் தெரியிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு அது மேலே வைக்கிறேன். கை சுட்டுக்காம வைங்க, மேலே கவர் ஆயிடும். ஏன்னா இறால் எடுக்கிற பாகம் வந்து அப்படியே ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சோண்டு எடுத்து அது மேலே வச்சிடலாம். மீடியமில் வச்சுருக்கேன் நான். உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். தள்ளி நின்றுக்குங்க, சுற்றும். ஏன்னா இறால் பச்சையாக உள்ள இருக்கு, வெடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் போண்டாவும் இதே டைப்பில் தான் போடுவாங்க. ஆனால் மீன் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் ஆள் கிடையாது. நம்ம போயிட்டு மீனை வந்து பஜ்ஜிக்கு கட் பண்ணி கொடுங்கன்னா ஃபுல்லாக முள்ளோட கொடுத்துருவாங்க. நம்ம அதை போயிட்டு நம்ம பஜ்ஜி போட்டோம்னா கண்டிப்பாக முள் இருக்கும். பசங்கள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வாயில் முள்ளெல்லாம் மாட்டிக்கும். அதனால் நம்ம வந்து ஃபிஷ் பஜ்ஜிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கட் பண்ணுறவங்க கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபிஷ் பஜ்ஜிலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இறால்னா இது திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டு எடுங்க, ரொம்ப உடனே எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. உள்ளெல்லாம் நல்லா வேகட்டும். மீடியம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா இறால் வந்து உள்ள வேகணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா செவக்க வந்துருச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும்.
உள்ள மசாலா போட்டு இறா ரெடி பண்ணியிருக்கிறதால இறாவும் நல்லா டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். மாவோட எடுத்து ஏன்னா வெடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெடிக்கவே இல்லை. கரெக்டாக பர்ஃபெக்டா இருக்கு. இறால் போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுடுது. செம்ம டேஸ்டா இருக்கு. இறால் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால இறால்லாம் உள்ள வறுத்த இறால் மாதிரி செம்மையா இருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்படியே பச்சையா போட்டுருந்தா அந்த மாதிரி டேஸ்ட் வந்துருக்காது. மசாலாலாம் போட்டு ஊற வச்சதால நல்லா வறுத்த இறால் மாதிரி செம்மையா இருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.